இதுக்கு பேர் என்னம்மா? இதுதான் ஒப்புட்டு சாமி. இது எப்படி செஞ்சீங்க? இதுவா? இது வந்து மைதா மாவு அம்மா காலையிலே வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். நீ இது பண்ணிட்டியா? மைதா மாவு பார்த்தியா அப்படியே சாஃப்டாக இருக்க பார்த்தியா? தொட்டால் உள்ளே போகிற மாதிரி ஒரு 3 hours இருக்கும். அதை நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் அது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வெல்லம் கலந்து வச்சுருக்கேன். வெல்லம் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இது சிம்பிளாக செஞ்சிடலாம் சாமி. இது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மூலியமா நீயே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிச்சனுங்கிறது நம்மளுக்கு, அதாவது சமையல் செய்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹாபி மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். அதை வந்து விரும்பி செய்யணும். நான் தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன தம்பி, எங்கே நின்றுட்டு இருக்க நீ? சொல்லு. சப்பாத்தி மாதிரி தான். நான் அம்மா உனக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு தருவாள்ல, அந்த மாதிரி தான். சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்தா எங்கே இதை டேஸ்ட் பண்ணி பாரு பார்க்கலாம். இந்த உட்கார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கா? ஓகே. ஓகே.